உன்னைத்தான் தேடி வந்து கொண்டிருக்கிறேன். காரணம் வருவனா உன் மீது அதிகமான புகார்கள் வந்து கொண்டிருக்கிறான். அது விசாரிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என்ன புகார் தெரியுமா? ஆலயத்திலே அம்மனுடைய நகைகளை சில பொருட்கள் காணவில்லையா? அதை நீயாதான் எடுத்தியா? செய்தியா? ஏழ்மை குடும்பத்தை பிறந்தவன், கோவில் பூசாரி, இவனுக்கு ஒரு மனைவி, 2 பெண் குழந்தைகள். இத்தனை பேரும் காப்பாற்றணும் செய்திருப்பான். சரி சரி விடு, அப்படியே எடுத்து நான் பாத்துக்கிறேன். அந்த வேலையை ரொம்ப கஷ்டம். அரசால் கொடுக்கிற ஊதியம் உனக்கு போதுமானதாக இல்லை. பத்தாது, எவ்வளவு பத்தாது. இப்போ ஆலயத்தில் அம்மனை வழிபடுகின்ற நேரத்திலே மக்கள் காணிக்க போடுறாங்க. எங்கேயா போடுறாங்க? இல்ல அதனால உன் கஷ்டத்தெல்லாம் பார்த்து வேதனைப்பட்ட உனக்கு ஏதாவது உதவி செய்யணும் வந்திருக்கேன். திடீர்னு ஒரு வார காலமா இப்படி ஆயிட்டான். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியும். ஒண்ணு இல்லைங்க, என்ன சின்ன விஷயம் வைத்து பண்ணா நல்லா இருக்கு. வைத்தியமா சொல்லுங்க, பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சாத்தூள் கலந்து கூட பண்ணி சாணி சேர்த்து கலந்து தேய்ச்சா சரி. உனக்கு ஒரு 5 லட்சம் பணம் தரேன். ஆனா ஒண்ணு, 5 லட்சம் எதுக்கு தர தெரியுமா? 5 லட்சம் நான் ஒரு வேலை சொல்லுவேன், அந்த வேலை செய்து முடிக்கணும். அதனால 5 லட்சம் நான் ஒரு வேலை செய்யணுமா? ஐயா சொல்லுங்க, ரகசியம் யாருக்கு தெரியாம இருக்கணும். ஐயா ஐயா தளபதியாரே, உண்மை உன் குடும்பம் நல்லா இருக்குதா? உடைய மனைவி மக்கள் அத்தனை சுகமாக இருக்கிறதா? அதை பார்க்கணும். நான் இந்த நாட்டு தளபதியா, நான் சொல்லக்கூடிய வேலை செய்து முடிக்கல, நடக்கிற கதையே வேற. இது ஒரு அரசாங்க திட்டம், யாருக்குமே தெரியக்கூடாது, ரகசியமாக வைத்திருந்தேன். ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல, இதனால் உன் குடிசை வருகின்ற பொழுது உன் குடிசை வெட்டில கூடிய மரங்களை கூட உறங்கி பெட்ரோல் ஊற்றியாச்சு. நான் சொல்ற வேண்டி செய்து முடிக்கல, குடிசையில் பற்றி எறியும். பிள்ளைகள் மனைவி சாம்பலாக போயிடுவார்கள். சரியா? புறப்படி என்னோடு
சற்று நேரம் இதே இடத்தில் உறங்கிவிட்டு பின்னர் போக இவள் வாழ்க்கை இத்தோடு முடிவு பெற்றன. உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. சந்தோஷமான செய்தியா? ஆமா, உனக்கு மங்கையர்கள் வாழ்க்கை சீரழிக்க என்று முடிவெடுத்தனே. ஆமா, அந்த திட்டம் படித்து விட்டன. ஐயோ, வா தொட்டு தாடி கட்ட கனவை வீட்டில் நல்ல மாதிரி இருக்கும்போது என்ன காரியம் செய்தா? என்ன செய்தா? நாட்டுல கோவில் பசாரி பொன்னமரக்கானே. ஆமா, அந்த பொன்னமரத்துக்கு கூட அக்கா மங்கர்கள் கள்ளக்காதலா. மெதுவா பேசு. நான் சொல்லக்கூடிய வார்த்தை உனக்கு நம்பிக்கை இல்லை என்றா? நம்பிக்கை இல்லை. பாருங்க, இப்போ மங்கையர்கரசி படித்திருக்க வேண்டும் என்றால் நமக்கு இதுதான் தகுந்த நேரம். கணவரை அழைத்து வந்து இந்த அலங்கோலத்தை காட்டி அவர் பார்த்து விட்டால் இவள் வாழ்க்கை தானாக மாறிவிடும். அப்படியா? ஆமா, அப்படி என்றால் திட்டம் முடிந்து விட்டன. நான் சென்று ஓய்வெடுக்கிறேன். 10 வண்டி பார்த்தோம்னா அப்புறம் இதெல்லாம் செய்து முடிச்சா கவனிக்கணும். அப்படியா? சரி, நன்றி கட்டவளே, நாடோடி நைய வச்சுக்கி நச்சுப்பாவே, உனக்கு என்ன ஒரு ஆணவண்டி, என்ன ஒரு அகமாவண்டி. போய் 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 கோவில் பூசாரி கொடுக்கல காதலா. இந்த திட்டத்தை தீட்டியதே நான் தான். ஏய், உன்னுடைய என்ன என்ன உன்னுடைய வயிற்றில் குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை இந்த நாட்டாளர் உன்னுடைய எண்ணம். ஆனா என்னுடைய எண்ணம், என்னுடைய வயிற்றில் குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை தாண்டி இந்த நாட்டாளனோ உன்னை சொம்மாவாடி விடுவேன். வெக்கரடி பெரியாப்பா. மாமா, ஐயோ ஐயோ, போசே போசே, சொல்லுவேன். இந்த ஊர் சிரிக்கும், உலகம் சிரிக்கும், நாடு சிரிக்கும், நகரம் சிரிக்கும். நாளைக்கு ஏரி வெள்ள உட்காந்து பேடு பார்த்துட்டு பேச சொல்லுங்களே. எது ஒன்று நடக்க கூடாது என்று நினைக்கிறீர்களோ அதுதான் நடக்குது இந்த நாட்டில். எனக்கு அந்த அலங்கோடு கோலத்தை பாருங்க. அப்படியாக
குழந்தைக்கு பால் வாங்கிட்டு வந்து நல்ல சொந்த அந்த புறத்துல தன்னன் தனிமையில உறங்கி கொண்டிருந்தாய். யாரோட உறங்கி கொண்டிருந்தாய்? நம்மளுடைய குழந்தையோடுங்க. உண்மையாக தங்க சத்தியமாக சத்தியமாகவா? ஆமாங்க. நிறுத்து அடி கொடியவளே, என்னைய ஏமாத்துகிறாயா? கண்ணால் பார்த்தது ஐயா, என்னாட்டு கோயில் புதாரிக்கு உனக்கு கலத்துறது ஏற்பட்டது கருவடி பய